சரி மக்களே, தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாரும் ஊஷாரா இருங்க. 2024ல 223 படங்கள் தோல்வியடைஞ்சு 1000 கோடி ரூபா நஷ்டம் வந்த பின்னாடி 2025ல தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய கம்பேக் கொடுக்க ரெடியா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் ஸ்டார் பவர், ஸ்மார்ட்டான கதை சொல்லும் விதம், உலகளாவிய ரீச் தான். 2025 வேற லெவல்ல ஷாக் கொடுத்துட்டு இருக்கு. நம்ம தல அஜித் குமாரோட குட் பேட் அக்லி உலக வசூல்ல 300 கோடிய தாண்டி வெறும் 11 நாள்ல புது ரெக்கார்ட் படைச்சிருக்கு. அதுவும் இன்னும் வசூல் ஏறிக்கிட்டே இருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல வந்த இந்த ஆக்ஷன் காமெடி அஜித் சாரோட தெரிக்கிற நடிப்பாலையும் பழைய காலத்து ஃபீல கொடுக்கிற கதையாலையும் உலக ரசிகர்கள் எல்லாரையும் கட்டி போட்டு 2025ல இந்த மைல்கல்லை ரொம்ப சீக்கிரமா தொட்ட தமிழ் படமா மாறிடுச்சு. தமிழ்நாட்டுல மட்டும் 152.3 கோடி ரூபாயும், மலேசியா, நார்த் அமெரிக்கான்னு வெளிநாடுகள்லிருந்து 70 கோடி ரூபாயும் வசூல் பண்ணி டிராகன், விடாமுயற்சி மாதிரியான பெரிய படங்களையே பின்னுக்குத் தள்ளி இந்த வருஷத்தோட பெரிய ஹிட்டா சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்திருக்கு. நீங்க தான் இந்த வெற்றியை சாத்தியமாக்குனீங்க. தியேட்டர்ல நீங்க போட்ட ஆட்டமும் டிக்கெட் வாங்க காட்டுன வெறியும் தான் இதை ஒரு கலாச்சார சுனாமியா மாத்திருக்கு. எப்படி கொண்டாடுறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மனசு புடிச்சுக்கோங்க கோலிவுட் பைத்தியங்களே. 2025ல வரப்போற படங்கள்லாம் வேற லெவல் வெடி. புது பிளாக்பஸ்டர் படங்களும் பழைய காலத்து ஞாபகங்களை கிளர்ற ரீ-ரிலீஸும் தியேட்டர்களை எப்பவும் பரபரப்பா வச்சிருக்கோம். ரஜினிகாந்த் சாரோட கூலி, விஜய் சாரோட கடைசி படம், ஜனநாயகன், கமல்ஹாசன் சாரோட தக் லைஃப், சூர்யாவோட ரெட்ரோ, தனுஷோட இட்லி கடை, சிவகார்த்திகேயனோட மதராசின்னு பெரிய பெரிய படங்கள்லாம் பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸை தூளாக்க ரெடியா இருக்கு. ஆனா உண்மையான ட்விஸ்ட் என்னன்னா, ரீ-ரிலீஸ் படங்கள் தான் இப்ப இதயங்களை திருடுது. விஜய் சாரோட சச்சின் படம் ரிலீஸ் ஆகி 20 வருஷம் ஆகிறத கொண்டாடுறதுக்காக தியேட்டர்கள்ல கூட்டம் நிரம்பி வழியுது. அது மட்டும் இல்ல, ரஜினிகாந்த் சாரோட படையப்பா, கமல்ஹாசன் சாரோட இந்தியன், விஜய் சாரோட திருமலைன்னு கிளாசிக் படங்கள்லாம் 2025ல ரீ-ரிலீஸ் ஆகப் போகுது. இதெல்லாம் பழைய ஞாபகங்களால பயங்கர வசூல் பண்ணும்னு எதிர்பார்க்கலாம். பாக்ஸ் ஆஃபீஸ் கிரீடத்தை யாரு ஜெயிப்பா? கூலி படத்தோட பான் இண்டியன் ஹைப் ஜனநாயகன் படத்தோட எமோஷனல் தாண்டி ஜெயிக்குமா? இல்ல படையப்பா மாதிரி ரீ-ரிலீஸ் படங்கள் பழைய ஃபீவரை கிளப்பி எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணுமா? உங்க கணிப்பை கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. யாருக்கு நீங்க பெட் கட்டுறீங்கன்னு பாப்போம். குட் பேட் அக்லி, டிராகன், மதகஜ ராஜா மாதிரியான ஹிட்ஸ் மசாலா படங்களையும் நல்ல கதையம்சம் உள்ள படங்களையும் கலந்து கொடுக்கிற கோலிவுட்டோட திறமைய காட்டுது. அதே நேரத்துல ரீ-ரிலீஸ் படங்கள் தியேட்டர்கள்ல கூட்டமில்லாத நேரத்திலையும் பழைய ஞாபகங்களை வச்சு உயிர்ப்பா வச்சிருக்கு. ஆனா சில பிரச்சனைகளும் இருக்கு. நடுத்தர பட்ஜெட் படங்கள் கஷ்டப்படுது. இந்தியன் 2 மாதிரி சீக்வல் படங்கள் சரியில்லாத ஸ்கிரிப்ட்னால தோல்வி அடைஞ்சிருச்சு. லோகேஷ் கனகராஜ் மாதிரி திறமையான டைரக்டர்ஸ் தெலுங்கு, ஹிந்தி இண்டஸ்ட்ரியை பாக்குறாங்க. என்னோட அட்வைஸ் என்னன்னா, கோலிவுட் புது டைரக்டர்ஸ் வளர்க்கணும், அதிக பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணணும். நெட்ஃபிக்ஸ், சன் நெக்ஸ்ட் மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் அதிகமா யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு படத்தை கொண்டு போகணும். ரசிகர்களா உங்க பங்கு ரொம்ப முக்கியம். பலவிதமான படங்களை சப்போர்ட் பண்ணுங்க, ஒரிஜினல் கதைகளை கேளுங்க. அப்போதான் தமிழ் சினிமா இன்னும் உயரத்துக்கு போகும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. 2025 கோலிவுட்டோட பெரிய வருஷமா மாத்துவோம்.